சார். ஏன்னா முன்னாடி இருந்த சட்டம் ஒழுங்கா இல்ல அப்படின்னு சொல்லிதான் நாங்க இந்த கவர்மெண்ட்டை சூஸ் பண்ணி, நியூ ஜெனரேஷன் நாங்க இந்த கவர்மெண்ட்டை சூஸ் பண்ணி உங்களுக்கு இவ்வளவு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஏன்னா இப்பதான் வந்திருக்காங்க, வந்த உடனே இந்த மாதிரிலாம் நடக்கும்போது ரொம்ப பயமா இருக்கு சார் எங்களுக்கு. ஆர்கே நகர்மணி, நிறைய சந்தேகங்கள் நம்மளுக்கு வருது இல்ல, அதே மாதிரி நிறைய எவிடன்ஸும் வெளியே வரும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். காத்துக்கிட்டு இருப்போம். நீங்க சொல்லுங்க, டிஎம்கேவா இல்ல டிவிகேவா இவங்க போட்ட ஓட்டு யாருக்கா இருக்கும்? நான் பேசுனதுக்கு அப்புறமா கமெண்ட்ஸ். அன்னைக்கு ஐஜி ரம்யா பாரதி மேடம் அவர்கள் அக்கா தங்கச்சிங்க 2 பேரும் சந்திக்கும் போது என்ன சொன்னாங்கன்னாக்கா, கொஞ்சம் கோஆபரேட் பண்ணுங்க, நாங்க இருக்கோம், என்ன வேணாலும் கேளுங்க அப்படின்னு சொன்னப்போ ஈன்னு பல்ல இழிச்சுக்கிட்டு அவார்டு வாங்கின மாதிரி சிரிச்சிட்டு இருந்தாங்க அக்கா தங்கச்சிங்க 2 பேரும். அதுக்கு அடுத்தது அந்த ஐஜி மேடம் சிரிச்சுக்கிட்டு அங்க வந்து பிரஸ் மீட் கொடுத்தாங்க. அதுக்கு அடுத்தது இந்த அக்கா தங்கச்சி இங்க வந்துகிட்டு கொஞ்சம் கூட சிரிப்பே இல்லாம சீரியஸா அப்படியே நான் தான் இந்த உலகத்திலேயே சிறந்த தாய், அப்படி பாத்துக்கிட்டேன் தெரியுமா அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து ஃபீல் பண்ணி பேட்டி கொடுத்தாங்க. இப்ப என்னடானாக்கா ஆட்சி சரியில்லை, ஆட்சி மிளகாத்தூள் சரியில்லை அப்படின்றீங்க.